வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பிஃபோராக சண்டே அண்டு மண்டே ஸ்டிச் பண்ண என்னென்ன ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பண்ண. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 நாளுமே ரொம்பவே கம்மியான துணி தான் ஸ்டிச் பண்ணோம். பட் நிறையவே ஏர்ன் பண்ண முடிஞ்ச மாதிரி சிம்பிளான ஒர்க். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நைட்டி லுங்கி அடித்து மட்டும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ அதை யாருமே நம்பலை. ஆனால் இப்போது அதை தான் நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 20 நைட்டி மொத்தமாக பொங்கலுக்கு அடிச்சிருந்தேன். அது மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது 3 நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைட்டி மட்டும் ஒரு நைட்டிக்கு 40 ரூபானா நான் நான் 20 நைட்டிக்குமே எனக்கு 800 கிடச்சிது. அப்போது 800 ரூபா அதை வச்சு மட்டுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாரியில் ஒரு பாப்பாவுக்கு தைச்ச ஒரு 13 இயர்ஸ் கிட்டுக்கு தைச்ச மேக்ஸி. இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் என் கூட ஷேர் பாருங்கள். இதில் பேக்கில் ஜிப்பு கொடுத்துருக்கோம், இன்விசிபிள் ஜிப்பு கொடுத்து நம்ம நீட்டாகவே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவடையில் ஹூக் போட முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடய பல்லு பார்ட்டில் மட்டும் வயலட் கலரில் எனக்கு இருந்தது கொஞ்சம் பீஸு. மற்ற ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான். அதனால் ரெண்டையுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்து நான் அவங்களுக்கு ஒரு பெல்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரீசன்னால் அவங்க எப்படி வேணாலும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி எந்த இதில் வேணாலும் அவங்க வியர் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ளவுஸு. ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸை உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் இதுக்கான வீடியோ போடுறேன். இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட்ஸில் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ப்ளவுஸை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அடுத்த ஒரு கஸ்டமரோட ஒரு சாரியில் 3 குழந்தைங்களுக்கு சேமாக ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு ப்ளைனாக இருந்ததுனால என்ன பண்ணலான்னு யோசித்தோம். ஸோ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்த வயலட் கலர் ஷால்வை எடுத்துக்கிட்டேன். அதை அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்து கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோஸ் ரொம்பவே தலைகீழாக அங்கே இங்கே டேனிங்லலாம் ரொம்ப அதாக எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறேன். இது கஸ்டமரோட அடுத்த ப்ளவுஸு, ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸு. இது சிந்தட்டிக் ஜார்ஜஸ் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த சாரீக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது ரொம்பவே நான் எப்படி சொல்கிறது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு இதை டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் நெக்லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக எங்கெங்கேயோ போய் அந்த அன்ஈவன் நெக்லைனாக இருந்தது. அவங்களுக்கு வேறு பின்னாடி வேறு இவ்வளோ ஹெவி ஒர்க் வேறு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இந்த ஒர்க்கை ஸ்கிப் பண்ணி ஸ்டிச் பண்ணவும் முடியலை. அந்த ஒர்க்கை வச்சுட்டு என்ன மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைட் ஷோல்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விழுற மாதிரி அன்ஈவனாக ரவுண்ட் நெக், நார்மல் ரவுண்ட் நெக் போட்டுட்டோம். அதை அந்த எம்டி ஸ்பேஸை கிளியர் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரூச் ஒர்க் கொடுத்துருக்குறோம். அவங்க பஃப்ஸ்லேயே கேட்டாங்க கஸ்டமர், அந்த ரீசனால் பஃப் கொடுத்துட்டோம். இதே மாதிரி அந்த மீதி அந்த நெக்லைனில் உள்ள மீதியை ஃப்ரண்ட்டுக்கு டிசைனராகவே யூஸ் பண்ணனால ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணிக்கிட்டோம். மற்ற இடம் எல்லாமே நம்ம அந்த மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஸ்லீவ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரூச் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்களும் உங்களோட வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறோம். இதுதான் இந்த சாரியோட லுக். ஸோ இந்த சாரியில் கீழே ஃபுல் எல்லா பக்கமே ப்ளவுஸில் பேக் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா அபோவ் 2000 சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த மெட்டீரியல் எதையுமே வேறு மெட்டீரியலும் மாற்ற முடியாது. அந்த ரீசனால் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எப்படி கொடுக்கலான்னு பார்த்தோம். இது நெக்ஸ்ட் அவங்களோட ப்ளைன் சாரீ ப்ளூ கலர் தான். பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவும் இல்லாமல் ராயல் ப்ளூவும் சொல்லாமல் ஒரு ப்ளூ ப்ளைன் சாரீ. இந்த சாரீக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணிட்டோம். அவங்க ரொம்ப ப்ளைனாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண ஒரே ஒரு ரீசனால் நெக்கில் போட் நெக்காக அந்த இதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் அந்த ப்ளவுஸில் இருக்க கலர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ரெடிமேடில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ஷாப்ஸில் கிடைக்கிது. ஃப்ளவர் 7 ரூபீஸோ 10 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்தது. அதையும் ஆட் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிச்சிருக்கேன். லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்மளோட அடுத்த சாரீ. இதுதான் நம்ம அந்த டிப்பில் சொல்லியிருந்தோம். அந்த சாரியோட ப்ளவுசஸ் தான் நான் டிப்ஸ். அந்த சாரீக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இங்கே சாரியிலேருந்து கொஞ்சம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருந்தேன். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்லீவில் ஆட் பண்ணியிருக்கோம்.
கொஞ்சம் மெட்டீரியல். அதுக்கப்புறம் அதோட மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் இருந்தது அவங்க ஸ்லீவுக்கு போக ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே பட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் பேக்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்குக்கு வந்து நான் அவங்க ப்ளவுஸில் சாரியில் இருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி இருந்தது துணி. 65 பாயிண்ட் கூட இல்லை. அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிளே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் அதே கஸ்டமருக்கு தான் இன்னொரு சாரியில். இதில் என்ன பண்ணியிருந்தோன்னா அதோட ஃப்ரண்ட் வந்து அந்த சாரியிலேருந்து கட் பண்ண பீஸ் வந்து நமக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப நிறையாவும் கட் பண்ண வேண்டாம். இதில் கொஞ்சம் கூட இருந்தது, ஒரு 70 பாயிண்ட்ஸ் என்னமோ இருந்தது. ஸோ அதனால் சாரியிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து நாங்கள் பட்டிக்கு கொடுத்துருக்கேன். எங்கெங்கே பத்தலையும் அங்கே பட்டிக்கு, ஸ்லீவில் வந்து இந்த ஆர்முக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மட்டும் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். அந்தளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் 2 பேருக்குமே வந்து இந்த சாரியில். இந்த மாதிரி சாரீஸ் வாங்கும்போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சாரியில் தான் ஆகும். ஃபைனல் அண்ட் வந்து இது நம்ம வீட்டு குட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணது. அவங்க ஸ்கூலில் பொங்கல் டே செலிப்ரேஷன் மண்டே நடந்தது. நம்ம சண்டே நைட் ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 o'clock தான் இதை முடித்தோம். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் கழுத்து கலர் சாரீ. அந்த சாரியில் பாப்பாக்கு இந்த மாதிரி நான் அதை டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக சாதாரணமாக ஒரு ஃப்ராக் பண்ணி ஹிப்பில் இருந்து வந்து சாரீ மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். பாப்பாவோட ஃபைனல் லுக் மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்கிறாங்க, பாப்பாவுக்கு இந்த கலர் சூட் ஆகிருக்கா, அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பாப்பாவோட இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட லைக்ஸ் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக என்கரேஜாக இருக்கும். ஏன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஸ்கூலில். எவ்வளவோ நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் பாப்பாவோட ட்ரெஸ் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்ததுன்னு மேம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவள் இது போக ஃப்ரீ பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லி வீட்டில் இருந்து அவள் பொங்கல் விடுற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து கேட்டிருந்தாங்க. அடுத்ததில் அவளோட கொஞ்சம் கிளிப்ஸ் இது வரைக்கும் நான் பாப்பாவோடது ஷேர் பண்ணுறதில்ல. இந்த தடவை இந்த பொங்கலோடதை மட்டும் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து அவள் நிறைய ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாள். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ட்ரெஸ் இங்கே வர்றவங்க கிட்ட டேரெக்டாகவே நான் காட்டுறேன். இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம் ஒரு சாரியில் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கிற கஸ்டமருக்கு மறுபடியும் நான் வந்து இண்டிவிஜுவலாக அவங்க வந்து கிளிக் அனுப்பும்போது நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நிறைய ஆட் பண்ணுறேன். இது வந்து சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க வியர் பண்ணியிருக்கும் போதுமே ஒரு சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ண மேக்ஸி தான். பட் இந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா 3 பேருக்கு நம்ம சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அழகாகவே இருக்கும். பாப்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட ஃபேவரட் சாரியை உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபுல் சாரீ வச்சே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் பிடிச்சிருக்கவங்க கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.